فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன எபிசோடில் இந்த ஈசாவை பற்றி கேட்டிருந்தேன். அவரை கொல்ல முடியாது, மண்ணில் புதைக்கவும் முடியாது, ஏன் என்று கேட்டிருந்தேன். பதில் வரவில்லை. என்ன காரணமாக இருக்கும் என்று இப்பொழுதுதான் சொல்ல முடியுமா உங்களால்? யாராவது? சரி, ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர். மண்ணால் படைக்கப்பட்ட அனைத்து பொருள்களும் மண்ணிலே புதைக்கப்பட வேண்டும். மண் எப்படிப்பட்டது என்றால், மண்ணால் படைக்கப்பட்டதை மட்டும்தான் அது தின்று தீர்த்துவிடும். அனைத்து மிருகங்களும் பறவைகளும் மனிதர்களும் நீரில் படைக்கப்பட்டவை, மண்ணால் படைக்கப்பட்டவை. இவைகளை மட்டும்தான் இந்த பூமி விழுங்கி செமிச்சு விடும். அவளையும் சாப்பிட்டு மண்ணால் வந்தது திருப்பி மண்ணிலேயே போய் சார்ந்து மண்ணாக ஆகிவிடும். எல்லா மனிதர்களும், எல்லா மிருகங்களும், எல்லா பறவைகளும் மண்ணால் படைக்கப்பட்டவை. நீரினால் படைக்கப்பட்ட அனைத்தும் மண்ணு தின்றுவிடும். இப்பொழுது ஈசா நபி அல்லாஹ் எப்படி படைத்தான் என்பதை நீங்கள் படித்து விட்டீர்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி படைக்கப்பட்டார் என்று. அவர் மண்ணால் படைக்கப்படவில்லை, ஆனால் மனித உருவத்தில் தான் இருந்தார். மற்ற மனிதர்கள் போலதான் இந்த உலகத்தில் நடமாடினார். மனிதர்கள் போலே பேசினார். எல்லாம் மனிதர்கள் தான். ஆனால் படைக்கப்பட்ட விதம் மட்டும் தன்னுடைய ரூஹ், ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லுவாங்க கிறிஸ்டியன்ஸ். பரிசுத்த ஆவி, தன் ரூஹை கொண்டு அவரை படைத்தான், ஈசா நபியை. இப்பொழுது புரிந்திருக்குமே ஏன் மண்ணில் அவரை புதைக்க முடியாது என்று. இந்த ரூஹை மண்ணு சாப்பிட முடியாது. நீ அவர் வெட்டினாலும் சரி, மண்ணில் புதைச்சாகணும். மண்ணு திங்காது, உடம்பு அப்படியே இருக்கும். இது படைக்கப்பட்ட விதமே புதிய விதத்தில் படைக்கப்பட்டது. ஆகவே இந்த மண்ணு ஈசாவோட உடம்பை திங்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏனென்றால் அது படைக்கப்பட்டு பரிசுத்த ஆன்மா, பரிசுத்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட்னால் படைக்கப்பட்டது. மண்ணால் படைக்கப்பட்ட மனிதர் கிடையாது ஈசா. இதனால் மண்ணு சாப்பிடவே முடியாது, அப்படியே கிடக்கும். இந்த மாதிரி அவல நிலைக்கு ஆகக்கூடாது என்றுதான் அல்லாஹ் தன்னளவு உயர்த்தி கொண்டான். எப்படி அல்லாஹ் தன்னிடம் ரூஹை கொண்டு படைத்தானோ அதே போல உயர்த்தி கொண்டான். போட்டதை அப்படி எடுத்துக்கிட்டான். அவ்வளோ முடிஞ்சு போச்சு கதை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, மண்ணால் படைக்கப்பட்ட ஆதம் மண்ணிலே தான் புதைக்கப்பட வேண்டும். இப்பொழுது இவரை அல்லாஹ் உயர்த்தி கொண்டான். காரணம், இவர் மட்டும்தான் இவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்றார். மண்ணு திங்காது, சாப்பிடாது. எதை? அல்லாஹ் ரூஹைய மண்ணு சாப்பிட முடியாது. நாளைக்கு ஏதாவது கன்ஃபியூஷன், குழப்பம் ஏற்படாமல் இருப்பதற்காக அல்லாஹ் தன்னகத்தே தன் அளவில் ஈசாவை உயர்த்தி கொண்டான். இதுதான் உண்மையான விஷயம். புரிஞ்சதா புரியலையா?
மற்றவங்களுக்கு புரிஞ்சுது சார். புரியுதா? அது இருந்துட்டு சரியா சொல்ல தெரியல. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா புரிஞ்சுது சார். எது மண்ணு சாப்பிடும் எது மண்ணு சாப்பிடாது என்று இப்போ சொன்னவங்களுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. அது பறவைகளை பற்றிய விஷயம். அது உங்களுக்கு இன்னொரு நாள் பற்றி சொல்கிறேன். இவ்வாறு ஒவ்வொரு விதத்தையும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவன் படைத்திருக்கின்றான். இப்பொழுது மேற்கொண்டு இதை சிந்தனை செய்யுங்கள். உங்களுக்கு இன்னும் விஷயங்கள் புரிவாகும். என்ன விஷயங்கள் என்றால், ஈசா நபி சாப்பிட்டதை பற்றி இந்த உலகில் இருக்கும் பொழுது ஈசா நபி அவருடைய உணவு விஷயம் எப்படி இருந்தது என்று சொல்ல முடியுமா உங்களால்? மரியமுக்கு எப்போதும் வீட்டில் சாப்பாடு ஆணை கொடுத்துட்டு இருந்தா சாப்பிட்டு இருந்தாங்க. ஈசா நபியினுடைய சாப்பிடும் விஷயம் குரானில் எங்கேயாவது இருக்கின்றதா? மற்ற மனிதர்களைப் போல் அவர் உண்டால் சாப்பிட்டார், அப்படி ஏதாவது வார்த்தைகள் இருக்கிறதா? மற்ற நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். உங்களைப் போல சாப்பிடுகிறார், வருகிறார், குடிக்கிறார், தூங்குகிறார், கடை வீதியில் நடமாடுகிறார், எல்லாம் போட்டு இருக்குது மற்ற சொல்லும்போது. இப்போ நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டால், நீங்கள் குரானை ஒழுங்கான முறையில் சிந்திக்க வேண்டும், சிந்திக்க பழகிக்கொள்ள வேண்டும். இப்போ நான் சொன்னேனே குரான் இருக்கு இல்லை, அப்போ சிந்தனை சக்தியை நீங்கள் உபயோகப்படுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தருவான். இதை அல்லாஹ்விடம் கேட்கும். நான் தான் உங்களுக்கு ஓத கற்றுத்தருவேன், விளக்கத்தை கற்றுத்தருவேன், உங்களுக்கு வழி அறிவிப்பேன், எல்லாம் நான் தான் சொல்கிறேன். அப்போ அவன்கிட்ட முறையிட்டு அவன்கிட்ட கேட்கணும், அவன் சொல்லித் தருவான். இப்போ புரிந்து கொண்டீர்கள். மேற்கொண்டு சிந்தனை செய்யுங்கள் ஈசாவை பற்றி. இப்போ போன வாரம் எதில் விட்டுட்டோமோ 62. இப்போ 2வது சூறாவில் 62 62 எடுத்துக்கிறங்க. படிப்பேன், கேட்டுருவாங்க இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ். படி. ஈமான் கொண்டவர்களாயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் சாபியன்களாயினும் நிச்சயமாக எவர் அல்லாவின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொண்டு சாலியான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களின் நற்கூலி நிச்சயமாக அவர்களுடைய இறைவனிடம் இருக்கிறது. மேலும் அவர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இப்பொழுது இந்த கூட்டம் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ்வை நம்புகிறோம், அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் அது நம்பலை. இப்போ அந்த குரானை நல்லா புரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஈமான் கொண்டவர்களும் புரிஞ்சுக்கிறீங்க. எவன்லாம் நானா ஈமான் கொண்டிருக்கிறேன், நான் அல்லாஹ் வணங்குறேன், நான் தொழுகிறேன், ஓதுன்னு சொல்லிட்டாங்களே, இந்த கூட்டத்தை பார்த்து இந்த கூட்டத்தில் இருந்தாலும் சரி, அடுத்தது யூதர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, சாபின்னு ஒரு கூட்டம் இருக்குது. அங்கே அப்போ இருக்குது. இந்த 4 கூட்டமும் நீங்கள் எதில் எழுதிட்டு போங்க. எவர்கள் இந்த குரான் மீது ஈமான் கொண்டு இதன்படி நற்கர்மங்களை செய்து இந்த உலகத்தில் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சொல்லுகின்ற கூலி உண்டு. இப்பொழுது ஸ்பெஷல் பார்க்க வேண்டியது, நாங்கள் குரான் ஓதிட்டு இருக்கிறோம், நாங்கள் இஸ்லாமியர்கள், நாங்களாம் முஸ்லீம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இந்த கூட்டத்தை சேர்த்து நீ தான் வாயா சொல்லிட்டு இருக்காத. இந்த குரானில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் செய்து காட்டு.
உனக்கு சொர்க்கம் வேண்டும் என்றால், யூதர்களே உங்களுக்கு சொர்க்கம் வேண்டும் என்றால் இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயம் அனைத்தும் செய்து காட்டுங்க. கிறிஸ்தவர்களே நீங்கள் ஈமான் கொண்டு சாலிஹான் அமல் செய்து நாங்களும் சொர்க்கம் போகவே ஆசைப்பட்டால் இந்த குர்ஆனை பின்பற்றி அது நடந்து காட்டுங்கள். அதுபோல் சாபியுங்க எல்லாவற்றும் நல்லா சொல்லிட்டான். இதன்படி நடந்தவர்களுக்கு நீங்கள் யூதா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ இருந்தாலும் சரி, சாபியனாக இருந்தாலும் சரி, ஈமான் கொண்டிருந்தாலும் சரி, இதன்படி நடப்பவர்களுக்கு தான் உங்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய கூலியை சுத்தப்படுத்தி வைத்திருக்கின்றான். அதனால் நாங்கள் இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம், குர்ஆனை வச்சுட்டு இருக்கிறோம், குர்ஆனை ஓதிட்டு இருக்கிறோம், இந்த பேச்சே கிடையாது. இது சொல்லியபடி எவன் நடக்கின்றானோ அவனுக்கு தான் அல்லாஹ் சொல்லுகின்ற கூலி உண்டு, மற்றபடி யாருக்கும் கிடையாது. 63. இன்னும் நாம் உங்களிடம் வாக்குறுதி வாங்கி தூர் மலையை உங்கள் மேல் உயர்த்தி நாம் உங்களுக்கு கொடுத்த வேதத்தை உறுதியுடன் பற்றி கொள்ளுங்கள், அதில் உள்ளவற்றை ஜிகிர் செய்யுங்கள், நீங்கள் இறையச்சமுடையோர் ஆவீர்கள் என்று கூறினோம். இப்போ மூசாவுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்து வேதத்தை கொடுத்து தூர் மலையை உயர்த்தி, அப்பொழுதுதான் ஒரு மலையே உண்டாகின்றது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஏற்கனவே மலை பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அவங்க உங்கள்கிட்ட அவங்க மக்கள்கிட்ட உறுதிமொழி வாங்கல. அவங்க முன்னாலேயே தூர் என்ற மலை உயர்கின்றது, வளர்கின்றது. அல்லாஹ் நாட்டு மலையை உண்டாக்குகின்றான். அது எங்கே நம்ம மேலே சாஞ்சிருமோன்னு பயப்படுறாங்க. அப்போ கூட அவங்க தூர் மலையை உயர்த்திய பெரிய அத்தாட்சியை காட்டி வேதத்தையும் கொடுத்து அந்த தூர்மலை பக்கத்தில் மூசாவையும் கார வச்சு உறுதிமொழி வாங்குறா, உங்களுக்காக வேதத்தை கொடுத்திருக்கின்றேன், அதை நீங்கள் ஜிக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் இந்த யூத மக்களிடம் மூசா முன்னாலேயே உறுதிமொழி வாங்குகின்றான். இதை ஜிக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுறான். குர்ஆனை நீங்கள் ஜிக்ர் பண்ணணும், இன்ஜீலையும் ஜிக்ர் பண்ணணும், இந்த தௌராத்தையும் நீங்கள் ஜிக்ர் செய்ய வேண்டும். ஜிக்ர் இல்லாமல் குர்ஆன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற அரபி மொழி, இது அரபி மொழி தான், இதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. இந்த குர்ஆன் அப்படி டோட்டலாக ஜிக்ராக மாற்றிடணும். ஏற்கனவே சொல்லிட்டேன், திருப்பி சொல்ல தேவையில்லை. ஜிக்ரை மாற்றினாதான் உங்களுக்கு இந்த குர்ஆன் விளங்காது. ஜிக்ரை மாற்றணும், அப்போ தான் குர்ஆன் விஷயம், உண்மை விஷயம் என்னன்னு புரியும். அதுவரை ஒன்றும் புரியும் செய்ய முடியாது. ஜிக்ர் இல்லாமல் நீங்கள் எந்த விஷயத்தையும் அறிஞ்சு கொள்ள முடியாது. ஜிக்ர் இருந்தால் தான் இந்த குர்ஆன் முழுவதும் ஞானம், குர்ஆன் ஹக்கீம், ஞானம் நிறைந்த குர்ஆன் சொல்கிறான்றவன். அந்த ஞானத்தை அடைவதற்கு ஜிக்ர் அவசியம். ஜிக்ர் மூலம்தான் நீங்கள் ஞானத்தை அடைய முடியும். அந்த ஞானத்தை கொண்டுதான் உங்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது, கடைசியில் முஸ்லீமாக முடிகின்றது. ஆகவே ஜிக்ர் செய்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் சதா ஒவ்வொரு ஆயத்தையும் சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது எப்படி, என்ன காரணத்திற்காக அல்லாஹ் இவ்வாறு சொல்லுகின்றான், இதில் என்ன விஷயம் இருக்கிறது, இது என்ன இருக்கிறது எனக்கு கேட்க 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 தான் உங்கள் இதயத்திலிருந்து பதில் உண்டாகும். அந்த பதில் எப்படி வருங்கிட்ட ஜிக்ர் ஃபார்மேட்டாக மாறும், உங்கள் அறியாமல் மாறும். இதை நீ கேட்க நேரம் இரவு நேரத்தில் தான் இதை செய்ய முடியும். நீங்கள் ஜிக்ரை உருவாக்குவதற்கு இரவு நேரம்தான் முக்கியம். அந்த இரவு நேரத்தில் தான் நீங்கள் ஜிக்ரை தயாரிக்கணும். திருப்பி திருப்பி விடாமல் கேட்டே இருக்கணும். இதே சிந்தனையோடு இருக்கணும். இது சம்பந்தப்பட்ட ஆயத்துக்கெல்லாம் பார்க்கணும். உலகத்தை நடைமுறையெல்லாம் பார்க்க சொல்கிறான் ஆண்டவன், படைப்பெல்லாம் பார்க்க சொல்கிறான். இந்த படைப்பெல்லாம் பாருங்க, பார்த்து பார்க்க தான் உருவாகணும், உங்கள் இதயத்தை உருவாகணும். அப்படியே இந்த குர்ஆன், அரபி குர்ஆன் அப்படியே உங்களுக்கு ஜிக்ர் மொழியில் வந்துவிடும். ஜிக்ர் மொழின்னா அது மொழி கிடையாது. மொழின்னு பேச்சுக்காக சொல்ல வேண்டியதுதான், மொழி கிடையாது, அதுக்கு உருவம் கிடையாது, எழுத்து கிடையாது, பேச்சு கிடையாது. எல்லாமே இருதயத்தால் நீங்கள் உணர்ந்து செயல்படக்கூடிய விஷயம்தான் ஜிக்ர். இது புதிய வார்த்தை. இந்த ஜிக்ருக்கு அர்த்தம் கிடையாது.
இந்த ஜிக்குன்னு வார்த்தை டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு கிடையாது. 64. அதன் பின்னும் நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள். உங்கள் மீது அல்லாவின் கருணையும் அவன் அருளும் இல்லாவிட்டால் நீங்கள் நஷ்டவாளிகள் ஆகியிருப்பீர்கள். இவ்வளவு சொல்லியும் உங்களுக்கு புத்தகத்தை கொடுத்து தௌராத்தை கொடுத்தும் புறக்கணித்து விட்டீர்கள். அல்லாஹ்வுடைய கிருபை உங்க மேல அன்பு இருக்கிறதுனால தான் அவன் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறான். பக்கத்தில் மூசாவை பக்கம் உட்காந்துருக்கிறார், அவருக்காக அவங்க மன்னிச்சுட்டு இருக்கிறோம். நீ கேட்குறதெல்லாம் உடனே என்கிட்ட கேட்குறாரு. கேட்ட நான் கொடுக்க வேண்டிய தருணத்தை நான் ஆகி விடுகின்றேன். மக்கள் கேட்குறாங்க. கேட்ட உடனே மூசா வந்து அல்லாட கேட்குறாரு. அவர் சொல்லியிருக்கலாம் மக்கள்கிட்ட பார்த்து, அல்லாட கேளுங்க, அல்லா வணங்குங்க, அவன்கிட்ட கேளுங்க தரும் அப்படி சொல்லியிருக்கான அவர். எதுக்கெடுத்தா கேட்டவுடனே எந்த வச்சுக்க, தண்ணியா எந்த வச்சுக்க, என்ன கேட்கட்டோடனே அல்லாட கேட்டு அவங்க கேட்குறாரு. அவங்களுக்கு உருப்பிடுவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி மூசா தம் பிள்ளைகளை வளர்த்தார். ஒன்றுமே ஒரு ஆசை அல்லாட கேளுங்க அல்லக்கு சொல்லாமல் கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டே இருந்தார். அவங்க தான் வாங்கிட்டு மூசாவுக்கு விரோதமாக இருந்துட்டு இருந்தாங்க. ஒரு காலம் அல்லாவையும் சட்டம் பண்ணலை, மூசாவையும் சட்டம் பண்ணல, கொடுத்த தௌராத்தையும் அவங்க சட்டம் பண்ணல. உலக வாழ்க்கையின் பக்கம் சந்தோஷம் வாழ்ந்துட்டாங்க தவிர அவன் ஒரு காலம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக வாழவில்லை. பதிலாக அல்லாவுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்றவர்களாக தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். இதுதான் அவங்க செஞ்ச தப்பு. மூசா செஞ்ச தப்பு தான். குன்னு கூட அவங்களுக்கு அல்லாட கேளுங்கப்பா, கேட்டால் தருவான், பொறுமையாக இருந்து பழகிக்கிறங்க சொல்லவே இல்லை. எது சொல்லுவார்? 65. உங்களில் இருந்து சப்பத் அன்று வரம்பை மீறியவர்களை பற்றி நீங்கள் உறுதியாக அறிவீர்கள். அதனால் அவர்களை நோக்கி சிறுமை அடைந்த குரங்குகளாகி விடுங்கள் என்று கூறினோம். சப்பத் எப்படி நீங்கள் ஈது ஹஜ்ஜு சொல்லிருக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு நல்ல நாளை அல்லாஹ் ஏற்படுத்தினான் இஸ்ரேல் மக்களுக்கு. அதற்கு பெயர் சப்பத். இன்னைக்கு கூட சப்பத்துன்னு தான் இன்னைக்கு இஸ்ரேல் இன்னைக்கு அந்த சப்பத் வார்த்தை இருக்குது. அது இங்கிலீஷில் யாம் குப்பர் அப்படின்னு சொல்லி அரபி இது ஹீப்ரு மொழி இருக்குது. இந்த சப்பத்து நல்ல நாள் என்று இது தேவையில்லாமல் சனிக்கிழமை போட்டுக்கிட்டாங்க அவங்க. இவனுங்க வெள்ளிக்கிழமை போட்ட மாதிரி அவங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போட்ட ஆளுக்கு ஒரு கிழமை கொடுக்கான்ற 3 பேரும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இந்த சப்பத்து நல்ல நாள், உங்களை சோதிக்கக்கூடிய நாள், உங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய நாள் இது. இந்த நாள் அன்று நீங்கள் கடலில் மீன் பிடிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தடுத்திருந்தான். இது நல்ல நாள். அல்லாஹ்வுடைய பேச்சை கேளுங்கள். இந்த நாளை நல்லதாக்கி நீங்கள் தூய்மையானவர்களாக ஆக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ஆசை. அல்லாஹ்வுக்கு விரோதமாக இருந்து கொள்ளாதீர்கள் என்பதை பார்ப்பதற்காக ஒரு நாள், இந்த நாள் என்று நீங்கள் மீன் பிடிக்க வேண்டாம் என்று சொன்னான் அல்லாஹ். அந்த நாள் தான் சப்பத்துடைய நாள், நல்ல நாள். அவங்களுக்குன்னு ஒரு நல்ல நாள். அந்த நாள் சொல்லுங்க. அப்புறம் அந்த நாளை பற்றி வரம்பை மீறியவர்களை பற்றி நீங்கள் உறுதியாக அறிவீர்கள். ஆனால் அவர்கள் அந்த என்னைக்கு அல்லாஹ் தடுத்திருந்தானோ, மீன் பிடிக்க வேண்டாம் என்று தடுத்திருந்தானோ, அந்த நாளில் தான் மீன் எல்லாம் தலையை தூக்கிக்கிட்டு நல்ல தண்ணிக்கு மேலே இருந்துச்சு. இந்த நாளில் வருஷம் என்ன வலையை போட்டாங்க, மீனை பிடிச்சாங்க. என்னைக்கு தடுத்திருந்து சோதனைக்காக மீனை எல்லாம் எட்டி பார்த்துருந்துச்சுங்க. இவங்களால பொறுக்க முடியல, உடனே வலையை போட்டு மீனை பிடிச்சாங்க. எதை தடுத்திருந்தானோ, எந்த நாளில் எதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருந்தானோ, இந்த நல்ல நாளில் அவர்கள் கெட்ட நாளாக, அவர்களுக்கு மிகுந்த கேடாக அவர்கள் ஆக்கி கொண்டார்கள் சப்பத்துடைய நாளில். இதனால் அவர்கள் என்ன கல்லா கோபம் அவர்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் சபித்தான், மாற்றிவிட்டான். அந்த கூட்டத்தின் அனைவரையும் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் ஆக்கிவிட்டான். அல்லாஹ்வுடைய கோபம் தாங்க முடியாத கோபம். அந்த மனிதர்கள் அனைவரும் இந்த மாதிரி 2
இதாக ஜான்வர்களாக ஆகிட்டாங்க. இந்த நாள் இப்படி உங்களாம் தெரியுமவங்களுக்குன்னு நல்லா சொல்லி காட்டுறோம். 66. இன்னும் நாம் இதனை அக்காலத்தில் உள்ளவர்களுக்கும் அதற்கு பின் வரக்கூடியவர்களுக்கும் படிப்பினையாகவும் இரையச்சம் உடையவர்களுக்கு நல்ல உபதேசமாகவும் ஆக்கினோம். இந்த ஒரு மகத்தான ஈவெண்ட் செயலை, கேடுகட்ட நிகழ்ச்சியான செயலை அந்த ஊர் மக்களுக்கு, இனி வரும் மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாகும். ஜாக்கிரதைங்க, அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு மாறு செய்யாதீர்கள் என்பதற்காகவும் பின்னால் வரும் மக்களுக்கும் நமக்கு நல்லா புரிஞ்சுக்கிறங்க, நமக்கும் இதே கதிதான். என்னைக்கு ஒருத்தன் குர்ஆனுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்றானோ அவனை நிச்சயமாக அல்லாஹ் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றி விடுவான். எந்த சந்தேகமும் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. அன்னைக்கு மட்டும் நடந்துச்சு, திருப்பிலாம் அல்லாஹ் செய்ய மாட்டான், அப்ப நடக்காது, நான் குரங்கெல்லாம் ஆக மாட்டோம், பன்றியெல்லாம் ஆக மாட்டோம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றீர்களா? இல்லை. மறுபடியும் நீங்கள் வரம்பு மீறுகளாக இருந்தால், அல்லாஹுக்கும் இந்த குர்ஆனுக்கும் விரோதிகளாக இருந்தால் அதே நிலை உங்களுக்கும் ஏற்படும். இதுக்கு ஆதாரம் நடக்கும். 4:47 இது பக்கத்தில் 4:40 எழுதி, இந்த ஆயத்து பக்கத்தில் 4:47 எழுதிக்கிறங்க. இப்போ படிங்க. இதை பார்த்தாவது நான் பயந்து கொள்ள, இந்த குர்ஆனுக்கு நடக்க கூடாது என்று நான் முடிவு செய்ய வேண்டும். 4:47 எடுங்க. அது ஒன்று புது விஷயம் ஒன்று இருக்குது, அது அது நடக்கலை, அது நடக்கும். இதெல்லாம் பார்த்துக்கிறங்க. 4:40 ஒழுங்க படிங்க. லைன் பை லைனாக படிக்கிறேன், கேட்டுக்கங்க. படி. வேதம் வழங்கப்பட்டவர்களே, நாம் உங்கள் முகங்களை மாற்றி அவற்றை பின்புறமாக திருப்பி விடுவதற்கு முன்னே. நல்லா புரிஞ்சுக்கங்கப்பா, இந்த விஷயம் இது நடக்கலை. ஆதம் பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரை இந்த விஷயம், இந்த செயல் நடக்கலை. ஆனால் குர்ஆன்ல புதுசாக சொல்கிறான்ல, நீங்கள் இந்த வேதத்துக்கு விரோதமாக நடப்பீர்களா, உங்கள் தலை அப்படி பின்பக்கம் திருப்பிடுவேன். முடிஞ்சிச்சு கதை. அப்படியே பின்னாடி திருப்பி பின்பக்கம் கண்ணு மூக்கு எல்லாம் வந்து இந்த பக்கம் பின்னாடி வந்து இந்த மாதிரி ஆகும். அந்த மாதிரி நான் உங்களை ஆக்குவதற்கு முன்னரே இந்த மாதிரி செய்வேன். அந்த மாதிரி செய்யறதுக்கு முன்னே குர்ஆன் ஒழுங்கு எடுத்துக்க, இந்த குர்ஆன் நடந்துக்க, மாறு செய்யாத. நீ தப்பிச்சிடலாம், இதே ஆட்டம் போட்டுட்டு சந்தோஷம் நினைக்காத, உன் முகத்தையே தலையை பின்பக்கம் திருப்பிடுவோம். முடிஞ்சு போச்சுக்காத. அந்த மாதிரி செயல் ஏற்படுவதற்கு முன்னரே அல்லது அஸ்ஹாபுல் சப்த் என்றோரை நாம் சபித்த பிரகாரம், அஸ்ஹாபுல் சபத் நாளன்று அவர்கள் பன்றிகளாம் குரங்காம் சபித்தோமே, அந்த விஷயம் மறுபடியும் ஏற்படுவதற்கு முன்னரே உங்களிடம் உள்ள வேதத்தை உண்மையாக்கி அருளப்பெற்ற இவ்வேதத்தை நம்புங்கள். அல்லாவின் கட்டளை நிறைவேற்றப்பட்டே தீரும். போதுமா? இப்பமா யாருக்கா பயம் வந்துச்சா, வருமா? இந்தமா நடக்க போதுங்க. ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் குர்ஆனுக்கு விரோதமா நடக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இதே நடக்கும். கட்டளை நிறைவேற்றப்பட்டு விட்டது, நடந்தே தீரும், நடந்தே. இது புதிய விஷயம். முகத்தை பின்பக்கமாக திருப்புறது. அஸ்ஹாபுல் சபத் அன்று மீன் பிடித்தார்களே, அவருடைய குரங்குகளாம் பன்றிகளாம் அல்ல ஆக்கினானே, அந்த விஷயம் திருப்பி நடப்பதற்கு முன்னரே உங்களுடைய வேதத்தை உண்மைப்படுத்தி அது உள்ளவர்களை பின்பற்றி ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய இந்த சாபக்கேடான ஒரு வார்த்தை நடந்தே தீரும், நடக்காமல் இருக்காது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். எப்போ நடக்க போது தெரியாது. நம்ம இதுக்கு பயந்து ஒழுங்காக நடந்துக்கிறோம். குர்ஆனுக்கு எந்த வகையிலும் விரோதம் செய்யாமல் ஒழுங்காக நடந்து கொள்வோம். அந்த ஒவ்வொரு ஆயத்தையும் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிஸ்மில்லாஹ், அல்லாஹ் அனுமதிக்கு நடக்கும். நம்ம நடந்துக்கணும். குற்றாதிய இது ஒரே சான்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
இந்த வாழ்கிற சான்ஸை ஒழுங்காக குரான் படி நடந்து நம்ம மௌத்தாயிடலாம்ப்பா. இதுக்கு விரோதம் நடந்து போனால் என்ன ஆகுன்னு கண்ணால் பார்த்துட்டீங்க. அவன் உண்மை, சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் உண்மை. இது அல்லாஹ்வுடைய வாக்கு, இது மாற்ற முடியாது. இந்த ஆயத்தை பயந்தாவது நீங்கள் இனிமேல் எல்லோரும் நாம் எல்லோரும் ஒழுங்காக நடந்து கொள்வோம். 67. 67. இன்னும் நாம் மூசா தம் சமூகத்தாரிடம், நீங்கள் ஒரு பசுமாட்டை அறுக்க வேண்டும் என்று நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று சொன்னபோது அவர்கள், மூசாவே, எங்களை பரிகாசத்திற்கு ஆளாக்கின்றீரா என்று கூறினர். அல்லாஹ் மூசாட்ட சொல்லி, ஒரு பசுமாடை பலியிட சொல்லுங்கப்பா மக்களை அப்படின்னு சொல்கிறான் மூசாவுக்கு. மூசாவும் மக்களை சொல்லுகின்றார், அல்லாஹ் ஒரு பசுமாடை பலியிட சொல்லுகின்றான் என்று மக்களிடம் கூறினார். அவர் என்ன சொன்னார்கள்? என்ன எங்க விளையாடுகின்றீர்களா? இது என்ன சம்மந்தம் இல்லாத பேச்சா இருக்குது? இது பசுமாடு அறுக்கிறதுக்கு நல்லா அங்கே சொல்லணுமா அவங்களுக்கு? இது என்ன தேவையில்லாத பேச்சா இருக்குது? என்ன பைத்தியம் விளையாடுறீங்களா என்று அவர்கள் மூசாவை பார்த்து கேட்டார்கள். அப்பொழுது அவர், அறிவினர்களில் ஒருவனாக நான் ஆகிவிடாமல் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். நான் முட்டா இல்லப்பா, அல்லாஹ் சொல்லிதான் நான் உங்களை சொல்றேன். நீங்க பைத்தியக்காரன் இன்னும் வளர நினைச்சிட்டு இல்லை, அப்படி கிடையாது. அல்லாஹ் எனக்கு சொல்லி நான் உங்களை சொல்றேன். அறிவியர்கள் ஆகாமல் இருக்கிறது அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்று அவர் அப்பே சொல்லிவிட்டார். மூசா சொல்லிட்டார் மக்களிடம். 68. அது எத்தகையது என்பதை எங்களுக்கு விளக்கும்படி இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக. அது எப்படிப்பட்டது என்பதை பற்றி நீர் இறைவனிடம், நல்ல வார்த்தை பேச இறைவனிடம் கேட்டு எங்களுக்கு விளக்கம் சொல்லுவீராக என்று அந்த மக்கள் சொன்னார்கள். கொஞ்சம் கூட அவருக்கு நம் இறைவனை கேளுங்க, கேட்டு சொல்லுங்க, எங்களுடைய இறைவன் அல்லாஹ்வை கேட்டு சொல்லுங்க, வாயில வரல, ஓ இறைவன்கிட்ட கேட்டு சொல்லு. இந்த மாதிரி தான்ப்பா எவ்வளோக்கு எவ்வளோ டீஸ் பண்ணுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு மூசா அல்லாஹ்வை இந்த மாதிரி கேள்வி பண்ணாங்கப்பா அங்கே மக்கள், இஸ்ரேல் மக்கள். அப்பசுமாடு அதிக கிழடும் அல்ல, கன்றும் அல்ல, அவ்விரண்டுக்கும் இடைப்பட்டதாகும். அந்த பசுமாடு வயசானதும் கிடையாது, கன்று குட்டியும் கிடையாது, இரண்டுக்கு மத்தியதரமான வயது உடைய பசு ஆகும் என்று மக்களிடம் மூசா கூறினார். எனவே உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் கூறுவதாக மூசா கூறினார். இப்ப அல்லாஹ் சொல்லிட்டான், உங்களுக்கு என்ன கட்டளை இட்டானோ அல்லாஹ் அதை நிறைவேற்றுங்கள் என்று மூசா மக்களிடம் கூறினார். 69. அதன் நிறம் யாது என்பதை விளக்கும்படி நமக்காக இறைவனை வேண்டுவீராக. நல்லா பார்த்துட்டு வாங்கம்மா, எப்படி அவங்க வாயிலிருந்து இறைவன் இறைவன் கேட்டு எவ்வளவு அவங்க சித்திரவதை பண்றான்னு பாருங்க. அல்ல நம்முடைய இறைவன் சொல்றது பிடிக்காது எங்களுக்கு. அது என்ன கேட்கறாங்க? அடுத்து அதனுடைய கலர், தோல் நிறம் என்ன, அதை இறைவனை கேட்டு எங்களுக்காக கேட்டு சொல்லுவீராக என்று மறுபடியும் திருப்பியும் பதில் சொன்னார்கள். அவர் கூறினார், திடமாக அது மஞ்சள் நிறமுள்ள பசுமாடு, கெட்டியான நிறம், பார்ப்பவர்களுக்கு பரவசம் அளிக்கும் அதன் நிறம் என கூறினார். அது கெட்டியான அழகான மஞ்சள் நிறம், பார்ப்பவர்கள்லாம் கவர்ச்சி, அந்தமாக கவர்ச்சி, பரவசம் ஊட்டக்கூடிய அழகான நிறம் என்று இப்பேற்பட்ட பசுவை அருங்கள் என்று மூசா கூறினார். 70. உமது இறைவனிடத்தில் எங்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக. அவன் அது எப்படிப்பட்டது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துவான். எங்களுக்கு எல்லா பசுமாடுகளும் திடனாக ஒரே மாதிரியாக தோன்றுகின்றன. அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக நாம் வழி பெறுவோம் என்று அவர்கள் கூறினார்கள். நாங்கள் வைத்து கொண்டிருக்கின்ற அனைத்து பசுமாடுகளும் பார்க்கறதுல ஒன்றா தெரியுது, ஒரே மாதிரி இருக்குது.
இன்னும் விளக்க வேணும் எங்களுக்கு. அது எப்படிப்பட்டது, என்ன மாதிரி விஷயம் உள்ளது, தேகம் ஆரோக்கியம் இதெல்லாம் ஒழுங்காக சேர்த்து சொல்லுங்க எங்களுக்கு. எல்லாம் ஒரே பஸ் மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் எல்லோ கலரில் மஞ்சள் கலராக இருக்குது. இன்னும் எங்களுக்கு விளக்கம் வேணும் என்றும் இறைவனை கேட்டு சொல்லுவீராக என்று கூறினார்கள். 71. அவர் மூசா, நிச்சயமாக அப்பசுமாடு நிலத்தில் உழவடித்தோ நிலத்திற்கு நீர் பாய்ச்சவோ பயன்படுத்தப்படாதது. நீ உழவடிப்பாங்க, உழவு பார்க்குறாங்க, அந்த மாதிரி செய்யப்படாதது. நீர் பாய்ச்சதுக்காக அள்ளி கூட்டக்கூடிய அந்த வேலை எந்த வேலையும் செய்யலாது. அப்பேற்பட்ட பசுமாடு அது என்று மூசா விளக்கினார். ஆரோக்கியமானது, எவ்விதத்திலும் வடுவில்லாதது என்று இறைவன் கூறுகிறான். நல்ல ஆரோக்கியமான பசு, உடம்புல எந்த கீரலோ வடுவோ எதுவுமே இருக்காது என்று இறைவன் கூறுகிறான் என்று மூசா தன் மக்களிடம் கூறினார். இப்பொழுது தான் நீர் சரியான விவரத்தை கொண்டு வந்தீர் என்று சொல்லி அவர்கள் செய்ய இயலாத நிலையில் அப்பசுமாட்டை அறுத்தார்கள். செய்ய இல்லாத நிலையில் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு விருப்பமே இல்லை காக்கா. அவங்களுக்கு இது செய்யறது இஷ்டமே இல்லை, விருப்பமே இல்லை. இந்த பசுமை அறுக்கிறது பிடிக்கவே இல்லை அவங்களுக்கு. இருந்தாலும் வேண்டா வெறுப்பாக இவர் இப்படி சொல்லிட்டே இருக்கிறாரு. கேட்டு அல்லாஹ் சொல்றாரு, வேண்டா வெறுப்பாக அந்த பசுமாடை அவர்கள் அறுத்தார்கள். ஒரு வேலை செய்யறதுக்கு ஆயிரக்கணக்கான கேள்வி, ஒவ்வொரு கேள்விக்கும் இவர் அல்லாட கேள்வி கேட்கிறார். இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா அல்ல அழிச்சுக்கான்னு சொல்லிருக்கலாம். இல்லை, இப்படியே கேட்குறாரு. நபி கேட்குறான்னு சொல்லி அல்ல ஏற்று பேசவே மாட்டேன். நபி வா சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சிருக்காது. நபி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருண்டா, நபி ஒரு துவா கேட்டாருண்டா, கதை முடிந்தது, அந்த மக்களுடைய கதை முடிந்தது என்று அர்த்தம். அதனால நபி கேட்க கேட்க அல்லாஹ்வும் பதில் கொடுத்து கொண்டே இருந்தார். வேண்டா வெறுப்பாக, விருப்பம் இல்லாமல் அதை அறுத்தார்கள். 72. நீங்கள் ஒரு மனிதனை கொன்றீர்கள், பின் அது பற்றி தர்கித்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் அல்லாஹ் நீங்கள் மறைத்ததை வெளியாக்குபவனாக இருந்தார். ஒரு மனிதனை நீங்க கொண்டுட்டீங்கப்பா, அது தர்க்கம் பண்ணீங்க. நான் கொல்லல, நீ கொல்லலன்னு தர்க்கம் பண்ணிட்டு இருந்தீங்க, மறைச்சிங்க. ஆனால் அல்லாஹ் எவன் கொலை பண்ணுனா என்ற விஷயத்தை வெளியாக்க அல்லாஹ் விருப்பமடைந்து ஆசைப்பட்டான். 73. அறுக்கப்பட்ட பசுமாட்டின் ஒரு துண்டால் அக்கொலை உண்டவனின் சடலத்தில் அடியுங்கள் என்று நாம் சொன்னோம். அதுல அறுக்கப்பட்ட பசுமாட்டின் அப்படின்னு வார்த்தை இருக்குதாமா? இந்த வார்த்தை அரபி இருக்குதான் கேட்கிறேன். ஏமா கேளுங்கம்மா, பரிதாமா சொல்லுங்க. இந்த மாதிரி அர்த்தம், இந்த மாதிரி அர்த்தம் உள்ள வார்த்தை அரபி இருக்குதா? சரி, இப்போ வந்து எனக்கு இந்த மாடுல வந்து எனக்கு கொஞ்சம் சந்தேகம் பார்த்துட்டே இருக்கேங்க சார். நோட்ஸ் எழுதிட்டு இருக்கேன். இல்லை, இப்போ அரபியை எப்படி சொல்லுங்களேன். கையில் குரான் இருக்குது இல்லை? படிச்சு அதில் அறுக்கப்பட்ட பசுமாட்டின் அந்த வார்த்தை இருக்குதான் பாருங்களேன். அரபியில் இருக்குதான் சொல்லுங்க. அரபியில், தமிழ்ல இருக்கு, அரபியில் இருக்குதான் சொல்லுங்க. என்னம்மா, என்ன சொன்னீங்க? என்ன அர்த்தம்? சரி, அறுத்த பசுமாட்டின் அந்த வார்த்தை இல்லைல்ல? அதான் ஜாக்க அது மாதிரி அடிச்சிருக்கேன். அடுத்த பசுமாட்டின் அது மாதிரி அடிச்சிருப்பேன், கையால் அடிச்சிருக்கேன். அதான் இல்லாததெல்லாம் போட்டுறாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கணும். நமக்கு அரபி தெரியாது, இருந்தாலும் பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி தான் ஒவ்வொரு ஆயத்தையும் திருத்திக்கணும்.
அதிலிருந்து அடியுங்கள் என்று சொல்கிறான் ஆண்டவன். அடித்தாங்க. அதிலிருந்து தான் இப்போ சப்போஸ் அதில் இருந்தால் அந்த அறுத்த மாட்டிலிருந்து தான் அடிக்கன்னு அர்த்தம் ஆகுது. ஆனால் அல்லாஹ் சொல்லலை. சொல்லாது நம்மளே போட்டுறக்கூடாது. சொன்னது அப்படியே வச்சு தான் நம்ம சிந்திச்சு போட்டுக்கணும் தவிர நம்ம டக்கு டக்குன்னு இதான் அர்த்தம் அப்படி போட்டுறக்கூடாது. இதான் ஓதுற முறை. அதிலிருந்து ஒரு துண்டால் அக்கொலை உண்டவனின் சடலத்தில் அடியுங்கள். அந்த இறந்து போனவன் மீது அடியுங்கள். இவ்வாறே அல்லாஹ் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கின்றான். நீங்கள் அறிவு பெறும் பொருட்டு தன் அத்தாட்சிகளையும் அவன் இவ்வாறு உங்களுக்கு காட்டுகின்றான். இப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் உண்டா தெரியுது விளக்கம். அடிச்சவன் எந்திரிச்சிட்டான். இந்த மாதிரிதான் நான் நாளைக்கு கியாமத்தாலன்னு ஒவ்வொரு எழுப்புவேன். இப்ப இந்த இடத்துல அடிச்சவன் எந்திரிச்சு இவன் தான் எனக்கு கொலை பண்ண ஆளை காட்டின அர்த்தம். அது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. அடிச்சோன்னா எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு என்னை யார் கொலை பண்ண ஆளை காட்டிட்டான். முடிஞ்சு போச்சுக்க. இவ்வாறே நாம் இறந்தோரை உயிர்ப்பிப்போம் என்று இந்த 2வது விஷயத்தையும் காட்டிடுறோம். அப்படின்னு காட்டினா இப்படி தான் எழுப்புவோம், எல்லோரும் எழுப்புவோம் நாங்கள் என்று அல்லாஹ் மக்களுக்கு கூறுகின்றான். சார் இது வைது கத்தல்தும் நஃப்ஸ்ன்னு போட்டிருக்கேங்க சார். அதில் தான் நான் பார்த்துட்டே இருக்கேன் சார். நஃப்ஸ்னா உயிர்னா ரூஹுன்னு பண்றோம். ஆமாம். நஃப்ஸ்னா இல்லை மனுஷன நஃப்ஸ்ன்னு சொல்லுங்க, அல்லது ஆன்மான்னு சொல்லுங்க, அல்லது இன்சான்னு சொல்லுங்க, அல்லது இது என்ன நஃப்ஸ்ன்னு சொல்லுங்க. எல்லாம் மனுஷன் தான் குறிக்கும். இறந்து போனவனை தான் இந்த இடத்துல குறிக்குது. இந்த ஆயத்தில் நஃப்ஸ் என்பது இறந்தவனை குறிக்குது. சொல்லுதா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கேன் சார். சரி பாருப்பா யோசிப்பா. யா ஐயுஹன் நாசுனா மனிதன், நஃப்ஸுன்னா மனிதன். அப்போ கடைசி 286 கடைசியில் என்ன? லாய் கல்லிஃபுல்லாஹ் நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா. அப்போ எந்த ஒரு மனிதனையும் அது வரம்புக்கு அவன் சக்திக்கு நிர்பந்திப்பதில் வந்துலாமா அந்த நஃப்ஸ் தான் நல்லா போட்டுக்கிறான். அப்போ இந்த இடத்துல எப்படி போய் அதாவது அந்த இடத்துக்கு தோது நம்ம அர்த்தம் குணம் தப்பே கிடையாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி யோசிச்சு போதுங்க எல்லாத்தையும். 74 இதன் பின்னரும் உங்கள் இதயங்கள் இறுகிவிட்டன. இதன் பின்னரும் இவ்வளவு காட்டியும் அவன் ஒத்துக்கிறவே இல்லை. அல்லாஹ் ஒத்துக்கல. இவர் சொன்ன புத்தகத்தையும் எடுத்துக்கல. இருதயம் இறுகிவிட்டது. எங்கள் இஷ்டப்படி தான் நடப்பாங்க. நீ சொல்கிற பேச்சு எதையும் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நான் இந்த உலகத்தை எப்படி நடக்க ஆசைப்பட்டோமோ அதே போலதான் நாங்கள் நடப்போம் என்று இருதயம் இறுகிவிட்டன. அவை கற்பாறையை போல ஆயின, அல்லது அதைவிடவும் அதிக கடினமாயின. ஏனெனில் திடமாக கற்பாறைகள் சிலவற்றில் நின்று ஆறுகள் ஒளி தோடுவதுண்டு. கற்பாறைகள்லேருந்து தண்ணி பொத்துக்கிட்டு வருது. தண்ணி மூசை அடிச்சாங்கல்ல, தண்ணி வந்தது. அப்படியா கற்பால ஈரம் இருக்குது. அந்த ஈரம் கூட இல்லாத கூட்டமாயிட்டாங்க இந்த யகூதி மக்கள். இன்னும் சில பிளவுபட்டு திடமாக அவற்றில் நின்று தண்ணீர் வெளிப்படக்கூடியதும் உண்டு. இன்னும் திடமாக அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தால் சில உருண்டு விழக்கூடியவையும் உண்டு. மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்து வருவது பற்றி கவனிக்காமல் இல்லை. இப்போ அல்லாஹ் பற்றி இவ்வளவு பயப்படுறதுக்கு எல்லாம் அல்லாஹ் படைச்ச படைப்பு அல்லாஹுக்கு எப்போதும் பயந்து கொண்டே நடுங்கிக் கொண்டே இருக்கின்றன என்று இந்த கல்லையும் பாறைகளையும் பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். 75 நம்பிக்கையாளர்களே, இவர்கள் உங்களுக்காக நம்பிக்கை கொள்வார்கள் என்று ஆசை வைக்கின்றீர்களா? இவர்களில் ஒரு சாரர் அல்லாஹ்வின் வாக்கை கேட்டு அதை விலக்கி கொண்ட பின்னர் தெரிந்து கொண்டே அதை மாற்றிவிட்டார்கள். இவர்கள் உங்க பேச்சை கேட்டு இஸ்லாத்துல வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இவர்கள் நீங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கொண்டு நன்றாக விலகி கொண்டு என்ன செய்றாங்க? தெரிந்து கொண்டே அதை மாற்றிவிட்டார்கள். அதை மாற்றிவிட்டார்கள். தெரிந்து கொண்டே அதை மாற்றிவிட்டார். இஷ்டம் போல் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையானபடி எழுதி கொண்டார்கள், மாற்றிக்கொண்டார்கள். இவர்கள்
இந்த அவர்கள் கொடுத்த புத்தகத்தை. இப்போ இந்த மாற்றிக்கொண்டார்கள், எழுதி கொண்டார்கள், புத்தகத்தை மாற்றிவிட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இதுக்கு ஆதாரமாக இன்னும் 2 ஆயத்தை காட்டுறேன், அதையும் பார்த்துக்கிறங்க. 5வது சூறாவில் சூரா 5ல 13, 14 ரெண்டையும் படிங்க. 5வது சூறா 5வது சூறாவில் 13, 14 ஆயத்தை படிங்க. 13 என்ன போட்டிருக்குது, 14 என்ன போட்டு படிச்சு பாருங்க. அப்பால் அவர்கள் தம் உடன்படிக்கையை முறித்து விட்டதால் நாம் அவர்களை சபித்தோம், அவர்களுடைய இருதயங்களை இறுக செய்தோம், வேத வசனங்களை அதற்குரிய சரியான இடத்திலிருந்து அவர்கள் மாற்றுகிறார்கள். இந்த நம்ம எதுக்கு இந்த பாயிண்ட் படிச்சல அது பக்கத்துல 15ல 13 15ல 13 பக்கத்துல இருங்க. எப்படி மாற்றுகிறார்கள், திருப்பி ஒன்று சொல்றான், மாற்றுகிறார்கள் வேத வசனங்களை. இது யார் மாற்றினது? படி. அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த உபதேசங்களை பெரும் பகுதியை மறந்து விட்டார்கள். பெரும் பகுதியை மறந்துட்டாங்க, ஜிக்ரு செய்வதே மறந்துட்டாங்க. பெரும் பகுதியை ஜிக்ரு செய்வதே மறந்துட்டாங்க. ஆகவே அவர்களில் சிலரை தவிர அவர்களில் பெரும்பாலோரின் மோசடியை பற்றி நீர் தவறாமல் கண்டு கொண்டே இருப்பீர். இப்போ மகத்தான மோசடி இறங்கிட்டாங்க எல்லாரும். அந்த அல்லாஹ் கொடுத்த புத்தகத்தையே மாற்றணும், ஒழிக்கன்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படியே அவர் செய்த அன்னைக்கு செஞ்சதை இன்னைக்கு உங்கள் அரபியாவில் வாழ்ந்துட்டுறாங்க. என்ன செய்ய பார்த்துட்டே வாங்க, எப்படிலாம் நடக்கிறான்னு பார்த்துட்டே வாங்க. தவறாக சொல்லப்பட்டது ஒன்று, இவர் செய்யக்கூடிய செயல் ஒன்று என்பதை நீங்கள் பார்த்து கொண்டே வாருங்கள் என்று ரசூலுக்கு சொல்கிறான். அடுத்தது, எனவே நீர் அவர்களை மன்னித்து புறக்கணித்து விடுவீராக, மெய்யாகவே நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கின்றார். அடுத்தது 13 படிச்சிட்டீங்கம்மா. அடுத்தது 5ல 14 பாருங்க. அன்றியும் எவர்கள் தங்களை நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்கிறார்களோ அவர்களிடம் இருந்தும் நாம் உறுதிமொழி வாங்கினோம். இப்போ நாங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்களிடமிருந்தும் அல்லாஹ் யூதர்களிடம் உறுதிமொழி வாங்கின போல கிறிஸ்தவர்களிடமும் அல்லாஹ் உறுதிமொழி வாங்கினான். என்ன வாங்கினான்? ஆனால் அவர்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த ஜிக்ரை பெரும் பகுதியை மறந்துவிட்டார்கள். அந்த கிறிஸ்துவ மக்களும் அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்ஜீல் கித்தாபில் உள்ள பெரும் விஷயங்களை மறந்து விட்டார்கள். அதை பற்றி படிக்கிறதே கிடையாது. இஷ்டப்படி வாழ ஆரம்பிச்சு. எப்படி யூதர்கள் வாழ்ந்தாங்களோ அதே போல் கிறிஸ்துவர்களும் தமக்கு அருளப்பட்ட வேதத்தை ஒழித்து கட்டி தனக்கு விருப்பம் போல் வாழ்ந்தார்கள். ஆகவே இறுதி நாள் வரை அவர்களிடையே பகைமையும் வெறுப்பையும் நிலைக்க செய்தோம். இப்போ இறுதி நாள் வரை அல்லாஹ்வுடைய பகைமை, அல்லாஹ் வெறுக்கிற அந்த 2 கூட்டத்தை வெறுக்கிற வெறுப்பை நிறைவேற செய்தோம். இப்படியே கடைசி வரை கியாமத் நாள் வரை நீங்கள் இவ்வாறே இருக்க, அல்லாஹ்வுடைய கோபத்தெல்லாம் சாபத்தை வாழணும்னு முடிவு பண்ணிட்டான். இன்னைக்கு போயிட்டு இருக்குது, நாளைக்கு கியாமத்து நாள் வரை இப்படிதான் இருப்பார் என்று சொல்லிவிட்டான். அப்படி சொல்லி இன்னைக்கு யாரும் தெரிந்தல. அவங்க 3 தான் சொல்றாங்க. இவங்க தௌராத்துக்கு குறை வளர்க்குறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் நடக்கிறாங்க இல்லையா? பார்த்துட்டீங்க குரான். இப்போ நம்ம என்ன செய்யறோம்? உங்களுக்கு குரான் தரல, மனிதர்களாக கொடுக்கப்பட்டது. அது அவங்க 2 பேருக்காக கொடுக்கப்பட்டது. 2 புத்தகத்தை அவர்களாக கொடுக்கப்பட்டது. 2 புத்தகமும் யூதர்களுக்காக கொடுக்கப்பட்டது. இன்ஜீல் வேதம், தௌராத் வேதம் யூதர் மக்களுக்காக, இஸ்ரேல் மக்களுக்காக தான் கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த கித்தாப், குரான் கித்தாப் யாருக்காக கொடுக்கப்பட்டதுமா சொல்லுங்கப்பா யாராவது? மனிதர்களுக்காக. இந்த கித்தாப் மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்டது. எல்லாம் தப்பு தான் பேசுகிறாங்க. முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்ட முஸ்லீம். அப்போ முஸ்லீம் கிடையாது. நீ படித்து பார்த்துல முஸ்லீம் வரணும். எங்கே நீங்கள் முஸ்லீம் கொடுக்க சொல்கிற? அதனால் இது மனிதர்களுக்காக, ஒட்டுமொத்த அனைத்து மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்டது இந்த கித்தாப், இந்த குரான். இந்த குரானையும் என்ன செய்ய தெரியுமா? இப்போ உங்களுக்கு ஒன்று ஆயத்து காட்டுறேன். 15வது சூறாவில் 15, சூரா நம்பர் 15, சாப்டர் 15ல 90 படிங்க.
92 93 படிக்கமா முக்கியமாக சொல்கிறேன். மறந்ததெல்லாம் நீங்கள் படிச்சிங்களோ படிக்கிறது தெரியாது. ஆனால் எப்படி நான் கொண்டு வர்றேன், எப்படியெல்லாம் ஆதாரத்தை காற்று குரான்லேருந்தே காற்றுன்னு பார்த்துக்கிறங்க. இப்போ 15வது எடுத்துட்டீங்களா, எடுத்துட்டு 90 படிச்சது கேளுங்க. நபியே, முன் வேதங்களை பலவாறாக பிரித்தவர்கள் மீது முன்னர் நாம் வேதனையை இறக்கியவாறே. நபியே, இதற்கு முன்னர் ஈசா கொடுத்த புத்தகத்தையும் மூசாவுக்கு கொடுத்த புத்தகத்தையும் பலவாறாக பிரிச்சுட்டாங்க பாங்க நபியே. இப்போ நபிக்கெல்லாம் சொல்கிறான். இப்போ நீங்கள் இந்த அரேபியாவில் இந்த மக்கா ஊரில் பயன்பட்டுக்கிறீங்க, குரானை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு முந்தைய 2 கித்தாப் கொடுத்தேன், பலவாற பிரித்து எடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் பிரித்து எடுத்து வேண்டாம், பிடிக்காத கிழிச்சு எடுத்துட்டாங்க. 91 இந்த குர்ஆனை பலவாறாக பிரிப்போர் மீதும், இந்த குரானையும் பலவாறாக பிரிச்சுட்டுறாங்க. கண்ணு முன்னா பிரிச்சுக்கிறாங்களா? பிரிச்சுக்கிறீங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. ரசூல் காலத்தில் அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் கண்ணு முன்னால என்ன நடக்குதுன்னு பாருங்க. அல்லாஹ்வே சொல்லுகின்றான், இந்த குர்ஆனை அவர்கள் பலவாறாக பிரித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நபியே நீ பார், இது என்னம்மா நீங்க புரிஞ்சுக்கிற விஷயத்துல இந்த வார்த்தை என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? பலவாறாக பிரிப்போர் மீதும் வேதனையை இறக்கி வைப்போம். இந்த மாதிரி குரானையும் பலவாறாக பிரித்து கொண்டே இருந்தார்கள் ரசூல் கண்ணு முன்னாலேயே. இப்போ கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், இந்த கித்தாபு யாரு கையில கொடுத்தாண்டவன்? இந்த குரானை யார் கையில கொடுத்தாண்டவன்? அல்ல, நபி முகம்மதுக்கு கொடுத்தான். இப்ப அவர் வீட்டுல அந்த புத்தகம் இருக்குது. இந்த கூட்டம் எப்படி வீட்டுக்குள்ள போய் அந்த கித்தாவை பிடிங்கினாங்களா, எடுத்தாங்களா, எடுத்து கிரிக்க வச்சிட்டாங்களா, பிரிக்க வச்சிட்டாங்களா? அது நபி பார்த்துட்டு இருக்கிறாரு. நல்லா பாருங்க, அந்த ஆயத்தை ஒழுங்கா படிங்க. என்ன நடக்குன்னு பாருங்க. ரசூல் முன்னால் நடக்குதுப்பா. இந்த குரானை பலவாறாக பிரிப்போர் மீது அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் சொல்றான், நான் உங்க கையில நபியே, நான் உங்க கையில குரான் கொடுத்தேன் மக்களுக்கு உபதேசம் பண்ண சொல்லி. அந்த கூட்டம் ரசூல்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு ஓடினாங்களா, அது வீட்டுக்குள்ள புகுந்து புக் எடுத்து போனாங்களா? அவங்க முன்னாடி பிரிச்சு எடுக்கிறாங்க. சொல்ற ரசூல் சொன்ன எல்லா ஆயுதம் பிரிச்சு எடுக்கிறாங்க. பேப்பரெல்லாம் பிரிச்சுட்டாங்க. பிரிப்போர் மீதும். நல்லா பார்த்துக்குங்க, நல்லா ஒழுங்கா ஓதுங்க. இப்போ படிங்க. பிரிப்போர் மீதும் வேதனையை இறக்கி வைப்போம், நாம் இவர்கள் மீது வேதனை இறக்கி வைப்போம். இஸ்ரேல் மக்களுக்கு வேலை இறக்கி வைத்தது போல கிறிஸ்தவ மக்களுக்கு வேதனையை இறக்கி வைத்தது போல இந்த குரானை பிரிக்கின்றார்களே, இவர்கள் மீதும் நாம் வேதனை இறக்கி வைப்போம். அப்புறம் 92 இறைவன் மீது ஆணையாக நிச்சயமாக நாம் அவர்கள் அனைவரையும் விசாரிப்போம். இறைவன் மீது நபியே, இறைவன் அல்லாஹ் மீது சத்தியம் வச்சு பேசுறேன். நாளைக்கு கியாமத்து நாள் அன்று இந்த மாதிரி பிரிச்சாங்கல்ல அந்த குரானை, அவர்களாம் விசாரிப்போம். ஏண்டா குரானை எடுத்த பிரிச்ச, ஏன் பிச்சு போட்ட என்று நான் விசாரிப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இது முக்கியமான ஒரு கேள்வி இதுல உண்டாகும். அந்த கேள்வியை சொல்லிடுறேன், அதுக்குள்ள பதிலையும் சொல்லிடுறேன். இப்போ குரானை கண்ணு முன்னா ரசூல் கண்ணு முன்னால பிக்கிறாங்க பண்ணா பார்த்துட்டு, உடனே அல்லாஹ் அந்த குரானை ஒன்னா சேர்த்து எல்லாம் இந்த பேப்பர்லாம் கிழிச்சாங்கள, பேப்பர்லாம் ஒன்னா சேர்த்து ஒட்டியோ தச்சியோ இருந்தாங்க நபி வச்சுக்கிறேங்க, எல்லாம் சேர்த்து கொடுத்துட்டேன், பத்திரம் வச்சுக்கிறேன்னு சொல்லி கொடுத்தானா அவனை சொல்லி கொடுத்தானே, இவன் செஞ்சானா கிழிச்சு போட்டானுங்க, எல்லா பேப்பரும் கிழிச்சுட்டானுங்க. இதோ எல்லா பேப்பரையும் வச்சு
அது ஒட்டியோ தச்சியோ என்னமோ புஸ்தகம் அந்த காலத்து என்ன செய்ய தெரியாது, இந்த புது புத்தகம் வச்சுக்கிறோங்க அதுக்கு பதிலாக என்று ஆண்டவன் அல்லாஹ் ரசூலுக்கு கொடுத்தானா கொடுக்கலையா? அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. நாளை கியாமத்து நாள் என்று விசாரிப்போம் அப்படின்னு நிறுத்திக்கிட்டான். என்ன சொல்ல போறீங்க? இப்போ நீங்கள் வச்சிருக்க புத்தகம் உண்மையானதா அல்லது பொய்யானதா? இதன் பிரகாரம் இப்போ வச்சுட்டு ஓதிட்டு இருக்கிறான்னு இது உண்மையானதா, பிரிக்கப்பட்டு மாற்றப்பட்ட குரானா? எப்படி கண்டுபிடிக்கிறது? கொஞ்சம் இது மீட்டில் போடுங்க, சத்தம் வந்துட்டு இருக்குது. இத மறுமை நாள் வரைக்கும் இந்த குரானை நாம் பாதுகாப்போம் அப்படின்ட்டு சொல்றான். எதை வச்சு பாதுகாப்புன்னு சொல்றான்? 15ல 9 படிங்க, 15ல 9 எடுங்க, 15ல 9 என்ன 9 ஆகுது? 9 பார்த்தா நல்லா படிங்க. இப்பதான் படிக்க, இப்பதான் குரானை சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எப்படி ஓதுன்னு உங்களுக்கு இப்பொழுது நேரம் வந்துருச்சு. இத்தனை சும்மா மேல பார்த்தே போயிட்டு இருந்தீங்க. இப்ப படிங்கம்மா, 15:9 படிங்க. நீங்க 15:9 படிங்கம்மா. வேதத்தினுடைய விரிவான திருக்குரானுடைய வசனங்களாகும். இல்ல அந்த 9 மட்டும் படிங்கம்மா. 15:9 15ல 9 படிக்க சொன்னேன். நிச்சயமாக நாம் இந்த திக்ரை உன் மீது இறக்கி வைத்தோம், நிச்சயமாக அதனை பாதுகாப்போம். இந்த குரான் இப்போ நீங்க வச்சிருக்கிற கேள்வி கேட்டேன், நீங்க வச்சு கொண்டிருக்கிற குரான் உண்மையானதா பொய்யானதா, அது பிரிக்கப்பட்ட பக்கங்கள் எல்லாம் போய் மிச்சம் உள்ளதான்னு கேட்டேன். இதை உண்மையானதா பொய்யானதான்னு நீங்கள் கண்டுபிடிக்க ஒவ்வொருவரும் இதை ஜிக்கரை கொண்டுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். அல்லாஹ் கொடுத்த அனைத்தும் ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகாம எல்லாமே இருக்குது என்று நீங்கள் ஜிக்கரை கொண்டுதான் நீங்கள் இதை அறிய முடியுமே தவிர இந்த குரான் வச்சு பார்க்க முடியாது. அதுதான் ஜிக்கர் முக்கியம். ஜிக்கர் எதை அவ்வளவு பாதுகாத்துட்டு இருக்கு. ஏதாவது ஜிக்கர் விசேஷம். நல்லா ஜிக்கரை என்ன ஆரம்ப சொன்னேன், இருக்குன்னு என்ன கேட்டேன். அந்த ஜிக்கரை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இந்த குரானை பூர்ணமாக அறிந்து கொள்ள முடியும், விளக்கத்தையும் ஞானத்தை அடைய முடியும். எதெல்லாம் உண்மையான, எதை ஏமாத்தினாங்களா, திருட்டாங்களா, பிச்சுக்குன்னு போட்டாங்களா, எல்லாமே அறியறதுக்கு ஜிக்கரை வச்சு தான் நீங்கள் அறிய முடியும். இந்த ஜிக்கரை கொண்டு தான் அல்லாஹ் அந்த குரானை பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். அதனால நபிக்கு ஜிக்கர் தெரியும். அவன் என்ன பிச்சு போட்டாலும் நல்லா சும்மா இருந்த நபி சும்மா தான் இருந்தாங்க. அவருக்கு தெரியும் எதெல்லாம் உண்மை, எதெல்லாம் பொய், எதெல்லாம் மாத்தினாங்க எல்லாம் ரசூலுக்கு தெரியும். இப்போ ஜிக்கரை வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் திருப்பி கொண்டாந்துருவாங்க. எதை கிழிச்சு போட்டதெல்லாம் மனசு வந்துடும். இப்படிதான் நீங்க இந்த குரானை ஒவ்வொரு ஆயத்தையும் ஜிக்கரை கொண்டு உண்மையான அர்த்தத்தை எடுத்து அதை நீங்கள் பின்பற்றும் பொழுது இந்த அரபி மொழி உங்களை விட்டு மறைந்து விடும், தேவையற்றதாக ஆகிவிடும். இந்த அரபி மொழி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கறதுக்காக தான் அரபி மொழியில கொடுத்தான். இந்த அரபி மொழியை நீங்கள் ஜிக்ர் செய்யும் பொழுதுதான் எவ்வளவுக்கு உண்மை இருக்கின்றது, எப்படிப்பட்ட விளக்கம் இருக்கின்றது, இது எப்பேற்பட்ட படைப்பு, ஆண்டவன் உண்மையான இறைவன் தானா என்பதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு இந்த ஜிக்ர் அவசியம். இப்போ ஜிக்ர் வச்சுதான் அல்லாஹ் அந்த குரானை பாதுகாத்துட்டு இருக்கிறோம். யாருக்கு ஜிக்ர் தெரியுமோ அவர்களுக்கு தெரியும் இந்த வார்த்தை உண்மையானதுதான். இது இடைச்சல்கள் இருக்கின்றது,
இதில் தப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி வந்து ஜிக்கரை வச்சு தான் நீங்கள் செக் பண்ணிக்கிறது குரான். இப்போ ஜிக்கரை தெரிஞ்ச ஒருத்தன் கிடையாது, ரசூலை தவிர வேற எவன்னு குரான் தொடவே இல்லை, குரானை தூக்கி போட்டாங்களா. அதனால ஜிக்கரை வச்சு தான் நீங்கள் ஒவ்வொரு ஆயத்துக்கும் விளக்கமோ அர்த்தமோ உண்மையா பொய்யா அனைத்தையும் அறிந்து கொள்வதற்கு ஜிக்கர் இதை வச்சு தான் நீங்கள் டோட்டலாக கண்டுபிடிச்சிக்கணும், வாழ்க்கை வச்சுக்கணும். சார் இப்போ பாருங்க, ஒரு விஷயம் ஆயத்துக்காக எத்தனை ஆயத்தத்தை காட்ட பாருங்க. கடைசி மொத்தத்தை காப்பு. இப்போ நீங்கள் தௌராத்தை படிக்கணும்னு சொல்கிறான், இஞ்சிலையும் படிக்கணும்னு சொல்கிறான், குரானையும் படிக்கணும். மூணையும் பின்பற்றாதவர் எதிலும் சார்ந்தவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு 5:68 நல்லா படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த 3 கித்தாபை எப்படி இருப்பது என்று மனசு அன்னைக்கு கேட்டாங்க. ஜிக்கரை வச்சு தான் நீ உண்மையான தௌராத்தையும் உண்மையான இஞ்சிலையும் உண்மையான குரானையும் நீங்கள் எடுக்க முடியுமே தவிர மற்றபடி எந்த வகையும் எடுக்க முடியாது. எடுத்து இப்போ நீ 3ஐயும் பின்பற்றி நடக்கணும். 5:68 பிரகாரம் இவ்வளவு வேலை இருக்குது. நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறது செய்யணும். சரி, குறிச்சிக்கங்க. 15:9 குறிச்சிக்கிறங்க. எப்படி காப்பாற்ற அந்த குரான் எப்படி பாதுகாக்கிறது. அடுத்தது 76. மேலும் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை சந்திக்கும் போது நாங்களும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுள் சிலர் அவர்களுக்குள் சிலருடன் தனித்திடும் போது உங்கள் இறைவன் முன் உங்களுக்கு எதிராக அவர்கள் வாதாடுவதற்காக அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து தந்ததை அவர்களுக்கு எடுத்து சொல்கிறார்களா? இதை நீங்கள் உணர மாட்டீர்களா என்று கூறுகின்றனர். இப்போ அங்க இருக்கும்போது அங்கே ஒரு பேச்சு, இப்போ இங்க வந்த பிறகு அவர் ஒன்று சொல்றாரு, அதை கேட்டுக்கிட்டு வந்து இங்கே சொல்றீங்க நீங்க. அவர் தான் என்னத்தை சொல்லிருக்கிறார், முகமது என்னத்தை சொல்லிருக்கிறாரு. அந்த விஷயத்தை கேட்டு இங்கே வந்து அவர் சொன்னதை இங்கே வந்து சொல்லி காட்டுகிறாங்க எங்களுக்கு என்று அவர்களையும் கோபா கேட்கின்றார். அதான் அர்த்தம். புரியுதா? அர்த்தம் புரியுதா? திருப்படிங்க கேட்டுக்கங்க. மேலும் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை சந்திக்கும் போது, நம்பிக்கை கொண்டவர்களை அந்த கூட்டத்தை காஃபிர்களை சந்திக்கும் பொழுது நாங்களும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். நாங்களும் உங்க பேச்சை கேட்டு இந்த குரான் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற நபியே என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்களுள் சிலர் அவர்களுக்குள் சிலருடன் தனித்திடும் போது, அந்த கூட்டம் போய் தன் கூட்டத்தோடு சேர்ந்து இருக்கும் பொழுது உங்கள் இறைவன் முன் உங்களுக்கு எதிராக அவர்கள் வாதாடுவதற்காக அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து தந்ததை அவர்களுக்கு எடுத்து சொல்கிறார்களா? இப்போ ரசூல் சொன்ன கேட்டு வந்து இந்த கூட்டத்தில் சில பேர் வந்து எடுத்து சொல்றாங்க. இப்போ இது வந்துச்சு, வாக்குவாதம் வந்துச்சு. அவர்கள் சிலையை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். புதிதாக ரசூலோட விஷயத்தை கேட்டுக்கிட்டு வந்து இவங்க சொல்றாங்க. அப்போ எங்களுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு எங்களுக்கு எதிராக வாதாடுவதற்காக நீங்கள் ரசூலிடம் போய் அவர் விஷயத்தை வாங்கி கொண்டு வந்து நீங்கள் இவங்க சொல்கிறீங்க. அதுக்காக சொல்கிறீங்க, நீங்கள் வாதாடுவதற்காகவும் எங்களுக்குள் சண்டை ஏற்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் ரசூல் பேச்சு கேட்டு வாங்கிட்டு வந்து இங்கே எங்களை சொல்கிறீங்களா, இதுக்காக சொல்கிறீங்களா என்று அவர்கள் கேட்கின்றார்கள். இதுதான் அந்த ஆயத்தினுடைய அர்த்தம். இதை நீங்கள் உணர மாட்டீர்களா? இதை நீங்கள் உணர்ந்துக்க மாட்டீங்களா? இப்படி அநியாயம் பண்ணுறீங்களா, உணர மாட்டீங்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். 77. அவர்கள் மறைத்து வைப்பதையும் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிவான் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்களா? நீங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் அல்லாஹ் நன்கறிவான் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களா? 78. மேலும் அவர்களில் எழுத்தறிவில்லாதோரும் இருக்கின்றனர். அந்த கூட்டத்தில் எழுத படிக்க தெரிய உம்மி மக்கள் இருக்கின்றார்கள். கட்டுக்கதைகளை தவிர வேதத்தை அறிந்து
வைத்திருக்கவில்லை. கட்டுக்கதை உன்னத்தை எப்படி சொல்றான் அப்படி சொல்றான், இதான் ஊர்க்கதை பேசி கேட்டெல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டு வேதத்தை அவங்க எந்த வகையில் அறிஞ்சுக்கல. பொய்க்கதைகளையும் இட்டு கட்டப்பட்ட செய்திகளை செய்தான் செய்திகளையும் பேச்சையும் அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். மேலும் அவர்கள் வீண் கற்பனை செய்வோர்களாக அன்றி வேறில்லை. எல்லாம் வீணான பேச்சு, வீணான கற்பனையும் வீணான செயல்களில் தான் இருந்தார்களே தவிர வேதத்தை பற்றி எந்த ஒரு அறிவும் இல்லாதவர்களாக இருந்தார்கள். 17 அற்ப கிரியத்தை பெறுவதற்காக தம் கரங்களாலேயே நூலை எழுதி வைத்துக்கொண்டு பின்னர் அது அல்லாவிடமிருந்து வந்தது என்று கூறுகிறார்களே, அவர்களுக்கு கேடுதான். ஒரு சொற்ப காசு பணம் வாங்கிறதுக்காக இவர்களே ஒரு கதை எழுதி வைத்துக்கொண்டு பண்ண இப்போ செய்த செயலெல்லாம் இவை எழுதிய கதை தான். உதாரணத்துக்கு 30 நாள் நோன்பு, இந்த 5 வேலை தொழுகை, 5 கடமைகள், இந்த ஹஜ்ஜு செய்தெல்லாம் அவங்க கற்பனையில் செஞ்சது தான். அவங்கள என்னத்தையோ மனசு நினைச்சு இதான் சொல்லி கொடுத்து இதையே எழுதி மக்களுக்கு காட்டுகின்றார்கள். அது அல்லாவிடமிருந்து வந்தது என்று கூறுகிறார்களே, மேலும் இது அல்லாவிடமிருந்து வந்தது என்று கூறுகிறார்கள் அவர்கள். ரசூல் சொன்னா இது அல்லாவிடம் வந்த புத்தகம், இதை நம்புங்கள் ரசூல் சொல்ல, இவர்கள் கைகளாக எழுதி கொண்டு இது அல்லாஹ் வந்ததுதான் என்று மக்களிடம் பிரச்சாரம் செய்கின்றார்கள். அவர்களுடைய கைகள் இவ்வாறு எழுதியதற்காகவும் அவர்களுக்கு கேடுதான். அவர்கள் கைகள் இந்த மாதிரி பொய்களை, அல்லாஹ்வுக்கும் குர்ஆனுக்கும் விரோதமான பொய்களை எழுதி அதில் பணம் சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு வந்துருக்குப்பா அவ்வளோ ஹதீஸ் புக்கு, எவ்வளோ தேவையில்லாத பொய்க்கதைகள். இந்த குர்ஆனை ஒதுக்கி தள்ளிட்டு பொய்க்கதைகளை எழுதி இல்லாததையும் பொல்லாதையும் எழுதி இதுதான் இஸ்லாம், இதுதான் ரசூல் சொன்னார் என்று டேரா சொல்றாங்களே, கேடுதான் அவர்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கிறீங்கப்பா, கேடுதான் அவர்களுக்கு. இந்த விஷயத்தை தான் எடுத்தாங்க. யாரு? அந்த புகாரி எடுத்தான். அதுக்கப்புறம் பின்னா வந்து ஒவ்வொருத்தான் எடுத்தான். எல்லாம் எடுத்து போட்டு கதைகளாக வந்து நீ பெரிய இண்டஸ்ட்ரியா மாதிரி இதுதான் இஸ்லாம்னு பறைசாற்றி உலகம் முழுவதும் இந்த சடங்கு சம்பிரதாயம் பொய்கள் கட்டுக்கதைகளை தான் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இஸ்லாமியர்கள், நாங்கள் முஸ்லீம்கள் என்று. குர்ஆனில் ஒரு வார்த்தை பற்றி அவனுக்கு தெரியாது. தோற்றம் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டது குர்ஆன். மனுஷ மனசிலிருந்து அழிக்கப்பட்டு விட்டது. மனித கண்களுக்கும் தெரியாமல் ஆக்கப்பட்டு விட்டது இந்த குர்ஆன். நீங்கள் அல்லாஹ் கிருபையால் நீங்கள் 5 பேர் 10 பேர் குர்ஆன் ஓதிட்டுருக்கிறீங்க. இதே 5 பேர் 4 பேர் 3 பேர் தான் ரசூலுக்கு வந்தாங்க. பின்ன எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அவ்வளோ விட்டு ரசூல் தனியாக இருந்தார், தனியாக போயிட்டார். அதிலிருந்து அவர்கள் ஈட்டும் சம்பாத்தியத்திற்காகவும் அவர்களுக்கு கேடுதான். இன்னைக்கு ஒரே கித்தாபு கடை பார்க்குறீங்க. முஸ்லீம் கித்தாபுகள், இஸ்லாமிய கித்தாபு அவ்வளவு கதைகள் தான். வலிமார்கள் வரலாறு, ஒலிமார்கள் வரலாறு, அவர்கள் வரலாறு, யாரோ போட்டு ஒரே புஸ்தகம் தான், கதை தான். இதை தான் படிச்சுருக்கீங்க இப்போ எல்லாரும். இதாமல் வெள்ளிக்கிழமை பயான்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு பள்ளியாசல்லையும். இதை குர்ஆன்லேருந்து ஒரு வாரம் சொல்ல மாட்டாங்க. பொய்க்கதைகளை இல்லாத பொல்லாதெல்லாம் மக்களுக்கு சொல்லி மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஜடப்பொருள் ஆக்கி விட்டாங்க. பண்ணிக்கு நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறீங்க, அது நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான். ஒரு சில நாட்கள் தவிர எங்களை நரக நெருப்பு தீண்டாது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவங்க சொல்கிறாங்க, அப்படி நரகத்தில் எங்களை போட்டால் கூட 1-2 நாள் தான் நாங்கள் இருப்போம். பார்த்துக்கங்களா, ஒரு செகண்ட் கூட கீழே கை வைக்க முடியாது. 1-2 நாள் இருப்போம். நான் 1-2 நாளில் நரகம் தீண்டாது, அப்புறம் வெளியே வந்துடுவோம். இந்த மாதிரி ஒரு பேச்சு பேசுகிறாங்கப்பா. என்னம்மா முட்டாள்தனமாக நீங்கள் யோசிச்சு பாருங்க. அல்லாவிடமிருந்து அப்படி ஏதேனும் உறுதிமொழி பெற்றிருக்கிறார்களா? அப்படியாயின் அல்லாஹ் தன் உறுதிமொழிக்கு மாற்றம் செய்யவே மாட்டான். இப்படி சொல்றாங்களே அவங்க, அல்லாஹ்ட்டேருந்து ஏதாவது உறுதிமொழி ப்ராமிஸ் ஏதாவது வாங்கிடுறாங்களா? அப்படின்ட்டு ப்ராமிஸ் வாங்கியிருந்தா நான் உண்மை சொல்றமா நடந்துக்கிறேன்ப்பா என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லது நீங்கள் அறியாததை அல்லாஹ் சொன்னதாக இட்டுக்கட்டி கூறுகின்றீர்களா என்று நபியே நீர் கேளும். இந்த மாதிரி நபியை சொல்லி இதை கேளுங்க.
இந்த மாதிரி சொல்கிறானுங்க, உண்மையாக பயணிக்கிற நபியே என்று அல்லாஹ் ரசூலை பார்த்து சொல்லுகின்றான். 81. அப்படியல்ல, எவர் தீமையை சம்பாதித்து அந்த குற்றம் அவரை சூழ்ந்து கொள்கிறதோ அத்தகையோர் நரகவாசிகளே, அவர்கள் அதில் என்றென்றும் இருப்பார்கள். அப்படியல்ல, எவர்கள் இந்த குர்ஆனுக்கு விரோதமாக தீமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நரகம்தான், அது என்றென்றும் தங்கி விடுவார்கள். இதை தவிர அல்லாஹ்வுக்கு வேற எந்த விதமான அவர்களுக்கு கூலியும் இல்லை என்று அல்லாஹ் முடிக்கின்றான். இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் அடுத்த வாரம் 82லேருந்து பார்ப்போம். இதில் உங்களுக்கு ஏதாவது வேறு கேள்விகள் இருந்தால் கேள்வியை நீங்கள் அனுப்புங்க. இன்ஷா அல்லாஹ் எப்படி பதில் சொல்லணும் சொல்லித்தர்றேன். அல்லது எதாவது புரியவில்லை என்றால், எந்த விஷயம் புரியலையோ நீங்கள் புரிஞ்சதை சொல்லுங்கள், அப்போ அதுக்கு நான் பேச முடியும். இதுக்கு அர்த்தம் போல கேட்டுறாங்க, இந்த மாதிரி ஓதுனேன், இந்த மாதிரி அர்த்தம் வருது, இன்னும் சரியாக புரியலை அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டே நான் பார்த்து அதுக்கு தோத நான் ஆயத்தை காட்டி பேசுவேன். இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் அடுத்த வாரம் சந்திப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.